செய்திச் சுருக்கம். பார்லிமெண்டில் பாரதியார் பாடல் தமிழில் பாடி அசத்திய மோடி. வந்தே மாதரம் விவாதத்தில் வ.உ.சி.க்கு கௌரவம். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை போற்றும் வகையில் லோக்சபாவில் நடந்த சிறப்பு விவாதத்தில் பிரதமர் மோடி பேசினார். வந்தே மாதரம் பாடலின் மகத்துவம், சுதந்திரத்தை பற்றி மக்கள் மனதில் ஏற்படுத்திய விழிப்புணர்வு பற்றி விவரித்தார். பாடலை எழுதிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியை போற்றிய மோடி நாடு முழுதும் வந்தே மாதரம் மந்திர சொல்லாக மாறியதாகவும் கூறினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்கான மந்திரமாக திகழ்ந்த வந்தே மாதரம் சுதேசி பொருள் ஆதரவுக்கான மந்திரமாகவும் விளங்கியதாக மோடி பேசினார். தமிழகத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளான வ.உ. சிதம்பரனார் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதி குறித்து மோடி பேசினார். பிரதமர் மோடி பேசியதாவது: ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்தே மாதரம் என்ற சொல்லுக்கே தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்போது நாடு முழுவதும் பெரும் புரட்சி எழுந்தது. மக்கள் மனங்களில் சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்தது. உள்நாட்டில் தயாரான சிறிய தீப்பெட்டி முதல் பெரிய கப்பல் வரை அவற்றில் வந்தே மாதரம் என்ற சொல் இடம்பெற்றது. 1907ஆம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த வ.உ. சிதம்பரனார் உள்நாட்டு கப்பலை இயக்கினார். அதில் வந்தே மாதரம் என்ற வாசகத்தை இடம்பெறச் செய்தார். தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தார். அவரது பல்வேறு தேச பக்தி பாடல்களில் வந்தே மாதரத்தின் பெருமை குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதியார் எழுதிய கொடி வணக்க பாடலான தாயின் மணிக்கொடி பாரீர் பாடலிலும் வந்தே மாதரம் இடம்பெற்றுள்ளது என பிரதமர் மோடி பேசினார். அப்போது பாரதியின் வரிகளை தமிழில் வாசித்தார். வந்தே மாதரம் பற்றி காந்தி சொன்னது என்ன? லோக்சபாவில் விளக்கிய மோடி. வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு லோக்சபாவில் நடந்த சிறப்பு விவாதத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். வந்தே மாதரம் குறித்து மகாத்மா காந்தியின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசியதாவது: வந்தே மாதரம் பாடல் பற்றிய மகாத்மா காந்தியின் கருத்துக்களை இங்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியன் ஒப்பீனியன் என்ற ஒரு வார பத்திரிகை வெளியானது. 1905ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி வெளியான இதழில் வந்தே மாதரம் பாடல் குறித்து மகாத்மா காந்தி இவ்வாறு குறிப்பிட்டார்: பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடல் வங்காள மக்கள் அனைவரும் நேசிக்கும் வகையில் உள்ளது. சுதேசி இயக்க போராட்டத்தின் போது வங்காளத்தில் மிகப்பெரிய கூட்டம் நடந்தது. ஆயிரக்கணக்கானோர் திரண்ட கூட்டத்தில் பங்கிம் எழுதிய இந்த பாடல் பாடப்பட்டது. வந்தே மாதரம் பாடல் நம் தேசிய கீதமாகவே மாறிவிட்ட வகையில் மக்கள் அதை அவ்வளவு விரும்புகின்றனர். மக்கள் மத்தியில் அவ்வளவு பிரசித்தி பெற்றுவிட்டது. இதன் கருத்துக்கள் ஆழமானவை. பிற நாடுகளின் பாடல்களை விட மிகவும் அற்புதமானது. நம் ஒவ்வொருவர் மனதிலும் நாட்டுப்பற்றை விதைப்பது, தேசத்தை தாய்போல பாவிக்கும் மனநிலையை உருவாக்குவது மற்றும் தேசத்தை போற்றுவதுவே இந்த பாடலின் நோக்கமாக உள்ளது என மகாத்மா காந்தி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மனங்களில் நாட்டுப்பற்றை விதைத்த வந்தே மாதரம் பாடல் 1905ஆம் ஆண்டிலேயே மகாத்மா காந்திக்கு தேசிய கீதத்திற்கு ஒப்பானதாக தோன்றியது குறிப்பிடத்தக்கது என பிரதமர் மோடி பேசினார். நேரு துறையில் ரூபாய் 1020 கோடி ஊழல். இடி ரிப்போர்ட்டில் திடுக் தகவல்கள். 258 பக்கம், 300 போட்டோ. தொக்கா சிக்கிய ஆதாரம். திமுக அமைச்சர் கே.என். நேரு கவனிக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்திருக்கும் அடுத்த மெகா ஊழல் தமிழகத்தை அதிர வைத்துள்ளது. நேரு துறையில் ஏற்கனவே நடந்த 888 கோடி ரூபாய் முறைகேட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அதே அமலாக்கத்துறைதான் இந்த முறையும் மெகா ஊழலை வெளிக்கொண்டு வந்து இருக்கிறது. அதோடு ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக தலைமை செயலாளர், டிஜிபி மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு இயக்குநர் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை கடிதமும் எழுதியுள்ளது. கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் ஊழல் எப்படி நடந்தது என்பது பற்றியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வட்டாரம் பரபரப்பு தகவலை இப்போது வெளியிட்டுள்ளனர். அவர்கள் கூறியது: அமைச்சர் நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளோம். டெண்டர் விடுவதிலும் ஒப்பந்த பணி மேற்கொள்வதிலும் இந்த ஊழல் நடந்திருக்கிறது. உதாரணத்திற்கு, டெண்டர் நடைமுறை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். இது வெறும் சம்பிரதாயம்தான். ஆனால் டெண்டர் திறப்பதற்கு முன்பே ஒப்பந்ததாரரை தேர்வு செய்து விடுவார்கள். அவருக்கு முறைகேடாக பணி ஒதுக்கப்படும். இதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக கைமாறி இருக்கிறது. இதேபோல் அவுட் சோர்சிங் முறையில் ஒப்பந்த வேலைக்கு ஆட்கள் எடுப்பதிலும் லஞ்ச வேட்டை நடந்துள்ளது. குறிப்பாக ஒப்பந்த அடிப்படையில் கழிப்பறைகள் கட்டுவது, நபார்ட் திட்ட பணிகள், தூய்மை பணியாளர்களுக்கான கட்டடங்கள் கட்டுவது, நீர்நிலைகள் தொடர்புடைய வேலைகள், மற்ற கட்டுமான பணிகளில் இந்த முறைகேடு நடந்து இருக்கிறது. ஒவ்வொரு வேலைக்கும் 7.5 முதல் 10% வரை லஞ்சம் வாங்கியுள்ளனர். கட்சி நிதி என்று கேட்டும் லஞ்சம் வாங்கியுள்ளனர்.
லஞ்ச பணம் ரொக்கமாகவும் அவாலா முறையிலும் கைமாறி இருக்கிறது. இதை கணக்கிட்டதில் மட்டும் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து இருக்கிறோம். இது இல்லாமல் மற்ற வழிகளிலும் பணம் கைமாறி இருக்கலாம். அதெல்லாம் இன்னும் ஊழல் கணக்கில் கொண்டு வரப்படவில்லை. அதெல்லாம் தெரிய வரும்போது ஊழல் தொகை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஊழல் தொடர்பாக முக்கிய ஆதாரங்களையும் கைப்பற்றி இருக்கிறோம். குறிப்பாக ஊழல் தொடர்பான மெசேஜ், வாட்ஸ்அப் சாட்டிங் நடந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் உட்பட மொத்தம் 300 புகைப்பட ஆதாரங்கள் இருக்கின்றன. ஏராளமான டிஜிட்டல் எவிடன்ஸ்களும் உண்டு. குறிப்பாக எந்தெந்த டெண்டர்களில் லஞ்ச பணம் கைமாறியது, யார் பணம் கொடுத்தவர், ஊழல் நடந்த உள்ளாட்சி அமைப்பின் பெயர், எவ்வளவு லஞ்சம் கைமாறியது, இன்னும் எவ்வளவு லஞ்சம் பாக்கி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் எங்களிடம் சிக்கிய எவிடன்ஸ்களில் இருக்கின்றன. இந்த மெகா ஊழல் தொடர்பாக தமிழக அரசுக்கு மொத்தம் 258 பக்க ஆவணத்தை வழங்கியுள்ளோம். கடந்த முறை நடந்த 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்தபோது எஃப்ஐஆர் போட சொல்லி டிஜிபிக்கு கடிதம் எழுதினோம். ஆனால் இந்த முறை எஃப்ஐஆர் போடும்படி லஞ்ச ஒழிப்பு டிஜிபிக்கும் சேர்த்து கடிதம் அனுப்பியுள்ளோம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர். வெறும் 36 நாட்களில் அமைச்சர் நேருவின் துறையில் 2வது ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை வெளிக்கொண்டு வந்து இருக்கிறது. முதல் ஊழல் வேலைக்கு ஆளெடுப்பதில் நடந்தது. அதாவது குடிநீர் வாரிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு தேர்வு நடத்தியது. ஆனால் அதற்கு முன்பே ஆட்களை தேர்வு செய்து அவர்களை வென்றவர்கள் லிஸ்டில் கொண்டு வர ஏற்பாடு நடந்தது. ஒவ்வொரு வேலைக்கும் ரூபாய் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்ச பணம் கைமாறி இருக்கிறது. மொத்தம் 888 கோடி ரூபாய் வரை கைமாறி இருக்கலாம். அமைச்சர் நேருவுக்கு நெருக்கமானவர்கள்தான் இந்த லஞ்ச பணத்தை வசூலித்து இருக்கின்றனர் என்று அமலாக்கத்துறை வட்டாரம் சொல்லியிருந்தது. இந்த முறைகேடுகள் எல்லாம் நேருவின் தம்பி மூலம்தான் அமலாக்கத்துறை ரேடாரில் சிக்கின. அதாவது நேரு தம்பி ரவிச்சந்திரன் நடத்தி வரும் ட்ரூ வேல்யூ ஓம்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தில் நடந்த வங்கி மோசடி தொடர்பாக ரவிச்சந்திரன், நேரு மற்றும் அவர்களது குடும்பத்தினர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ஏற்கனவே சோதனை நடத்தியிருந்தது. அப்போது கைப்பற்றிய ஆவணங்களை மொத்தமாக எடுத்து சென்று ஆய்வு செய்தனர். அதில்தான் 888 கோடி ரூபாய் முறைகேடு தெரிய வந்தது. தொடர்ந்து நடந்த ஆய்வில் 1020 கோடி ரூபாய் ஊழலும் இப்போது வெளியே வந்துவிட்டது. திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் கம்பி எண்ண போவது உறுதி. நேரு துறையில் ரூபாய் 1020 கோடி ஊழல். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் ரூபாய் 1020 கோடி ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர் KN நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5% முதல் 10% வரை கமிஷன் கொள்ளையடித்துள்ளது இக்கடிதம் வாயிலாக வெளிவந்துள்ளது. கழிப்பறை கட்டுவது முதல் நபார்ட் வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20 முதல் 25% வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் என தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளது. வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழல்களுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மாடல் தான் என்பதை நான் அடிக்கடி தெரிவித்து வருகிறேன். ஏற்கனவே அமலாக்கத்துறை அனுப்பிய ரூபாய் 88 கோடி கேஷ் ஃபார் ஜாப்ஸ் முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு. தற்போது அடுத்த ஊழலும் வெளிவந்துள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாலே மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசே செயல்படுத்தலாம். ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கலாம். பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் தாராளமாக வழங்கலாம். அவ்வளவு ஏன், தமிழகத்துக்கு ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்து விடலாம். இவ்வளவு மக்கள் பணத்தை வாரி சுருட்டி கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தானும் தன் சகாக்களும் தப்பித்துக் கொள்வோம் என நினைத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். காலம் மாறுகிறது, காட்சிகள் மாறத் தொடங்கிவிட்டன. அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ணப் போவது உறுதி. உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு மடியில் கரமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். செய்வாரா என பழனிசாமி கேட்டுள்ளார். கரூருக்கு பின் முதல் மக்கள் சந்திப்பு. விஜய் கடைபிடிக்கும் அதே பாணி.
கோவையில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் விஜய் முதல் முறையாக பொதுவெளியில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நாளை புதுச்சேரியில் நடக்கிறது. இந்த கூட்டத்திற்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். தவிக கோரிக்கையின்படி 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த QR கோடுடன் என்ட்ரி சீட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி. தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் அனுமதி இல்லை. காலை 10:30க்கு நிகழ்ச்சி துவங்கி பகல் 12 மணி வரை மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தனியார் திடலுக்குள் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் ரேம்ப் வாக், மேடை போன்ற அம்சங்கள் இல்லை. இதற்கு முன் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரம் போல் பஸ்ஸில் நின்றே மக்கள் முன் பேசப் போகிறார். விஜய் பிரச்சார பஸ் உள்ளே வரும் வழி முழுதும் தகர ஷீட் போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியோர்களுக்கு அனுமதி இல்லை. குடிநீர் வசதி, கழிப்பறை போன்றவைகளை முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ், மருத்துவ குழுக்கள் பணியில் இருக்க வேண்டும் என போலீஸ் கட்டுப்பாடு விதித்துள்ளது. விஜயும் இக்கோரிக்கைகளை பின்பற்றி இடையூறின்றி நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். நெரிசலை தவிர்க்க தேவையான திட்டமிடல்களை போலீசார் செய்து வருகின்றனர். நாளைக்கு டிவிகேவோட பொதுக்கூட்டம் உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்டில் நடக்குது. இதில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. 5000 பேருமே பாசஸ் வித் QR கோட், அவங்க யார்கிட்டெல்லாம் பாஸ் QR கோடோடு இருக்கோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். QR கோட் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 5000 பாசஸுமே பாண்டிச்சேரியில் இருக்க ஆட்களுக்கு தான் கொடுக்க நம்ம வலியுறுத்தி இருக்கோம். வெளிமாநிலத்தவர்கள் யாருமே அலௌடு இல்லை. 17 இடத்துல பார்டர் செக் போஸ்ட்டில் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர், டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஃபஸ்ட் எய்டு, மெடிக்கல் ஃபயர் இன்ஜின், அது இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு பாஸ் இல்லாதவர்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு நான் வலியுறுத்தேன். நன்றி. டைமிங் வரைவில் எப்படி சார் இருக்கும்? இன்னைக்கு தங்குற மாதிரி இருக்கா இல்லை நாளைக்கு ஸ்பாட்டில் வரா? இல்லை, அது சொல்ல முடியாது. டைமிங் 10 to 12 சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே கரெக்டாக முடிச்சிருவாங்க. நான் பர்மிஷன் அவ்வளோதான் தான் கொடுத்தேன். QR கோடு இருந்தால் தான். தமிழகத்துலேருந்து வர வாகனங்கள் எப்படி சார் நம்ம தடுப்போம்? நம்ம பார்டரில் செக் போஸ்ட் போட்டிருக்கோம். அங்கேயே நம்ம பாசஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெளிமாநிலத்தவர் இருந்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம். நைட்டே தங்கியிருக்காங்க, நிறைய பேர் தங்கியிருக்கோம்ல அந்த இல்லை, அது நம்ம சோனாம்பாளையம், அதே மாதிரி உப்பளம் ரோட்டில் அங்கே பேரிகேட்ஸ் இருக்கும். முதற்கட்ட சோதனைக்கு பிறகே பாசஸ் இல்லைன்னா அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உள்ள என்ன மாதிரி பார்க்கிங் வசதி செய்யப்படுது? எவ்வளோ வாகனம் உள்ள பார்க்கிங் இல்லை. பார்க்கிங் வெளியே பப்ளிக் கன்வீனியன்ஸ்க்காக பாண்டி மெரினா, ஸ்டேடியம் பேக் சைடு, ஓல்ட் போர்ட், இந்த 3 இடத்துல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்திக்கலாம்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கூல் காலேஜுகள் அங்கே பக்கம் பள்ளி இல்லை, அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். முழு பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாத மாதிரி நல்லபடியாக நடக்கும். கோயில் நிலம் அபகரிப்பு வழக்கு, அழகிரிக்கு ஷாக் தந்த உத்தரவு, மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. மதுரை மாவட்டம் சிவரக்கோட்டையில் விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான 44 சென்ட் நிலத்தை அபகரித்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி உட்பட 7 பேர் மீது கடந்த 2014 வழக்கு தொடரப்பட்டது. அழகிரியின் பொறியியல் கல்லூரிக்காக கோயில் நிலத்தை மோசடியாக போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. கோயில் நிலம் வென்றால் அதை திருப்பித் தர தயாராக இருப்பதாகவும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கவும் அழகிரி கோரிக்கை வைத்தார். போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து கோர்ட் விடுவித்தது. ஆனால் குற்றச்சதி, குற்றவியல் நம்பிக்கை துரோகம் ஆகிய பிரிவுகளில் வழக்கை எதிர்கொள்ள வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார். பகுதி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அழகிரி எதிர்கொள்ள வேண்டுமென உத்தரவிட்டது. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய அவரது மனுவையும் நிராகரித்தது. இந்த உத்தரவை எதிர்த்தும் வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் கடந்த ஆகஸ்டில் அழகிரி அப்பீல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் சரியான உத்தரவை தான் பிறப்பித்திருப்பதாக கூறினர். ஹைகோர்ட் சொன்னது போல் அழகிரி வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும் என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வாரம் 2 முறை வந்தாரே, இதெல்லாம் தேவையா? அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் கைதானவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கடந்த ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்த அமலாக்கத்துறை சிறையில் அடைத்தது. பின்னர் பல்வேறு நிபந்தனைகளுடன் செந்திலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. அதில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்பது அடக்கம். இதனை எதிர்த்து செந்தில் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். அதில் சுப்ரீம் கோர்ட் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை முறையாக கடைபிடித்து வருகிறேன்.
அதனால் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும். விசாரணை நீதிமன்றத்தில் ஒவ்வொரு விசாரணை தேதியிலும் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. பண மோசடி வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளிடம் செந்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்த வாய்ப்புள்ளது. எனவே ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வக்கீல் கபில் சிபல் ஆஜரானார். விசாரணை முடிந்து சிறப்பு நீதிமன்றத்தில் புகார் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே அமலாக்கத்துறை துணை இயக்குனர் முன் ஆஜராக வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே செந்திலுக்கு நிபந்தனைகளை தளர்த்தக்கூடாது என அமலாக்கத்துறை வக்கீல் ஜோஹேப் ஹுசைன் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், வாரத்துக்கு 2 முறை ஏன் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும்? வாரம் திங்கள் வெள்ளியில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வருகிறார். உங்கள் அதிகாரியுடன் அமர்ந்து டீ குடிக்கிறார். இது அவசியம்தானா? கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர் உங்கள் அலுவலகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அப்போது உங்கள் அதிகாரி அவருக்காக காத்திருப்பதும் தண்டனைக்கு சமம்தான் என கூறினர். தொடர்ந்து செந்திலுக்கு சில சலுகைகள் வழங்குவதாக அறிவித்தனர். இனி அவர் தேவைப்படும் போது மட்டும் விசாரணைக்கு அழைக்கலாம். அப்போது அமலாக்கத்துறை துணை இயக்குனர் முன் ஆஜராக வேண்டும். அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கும் போது அதிலிருந்து விலக்கு தேவை என்றால் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட கோர்ட்டை அணுகலாம். அதே நேரத்தில் அவர் வழக்கிற்கு இடைஞ்சல் செய்தால் அமலாக்கத்துறையும் கோர்ட்டை நாடலாம் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். கவர்னரிடம் பட்டம் வாங்க மறுத்து அவமதித்த மாணவிக்கு கடும் சிக்கல். மதுரை ஐகோர்ட் பரபரப்பு உத்தரவு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி பட்டமளிப்பு விழா நடந்தது. கவர்னர் ஆர்.என். ரவி பட்டங்களை மாணவ மாணவியருக்கு வழங்கினார். அப்போது முனைவர் பட்டம் பெற வந்த மாணவி ஜீன் ஜோசப் கவர்னர் ரவியிடம் பட்டம் பெற மறுத்தார். மாறாக கவர்னர் அருகிலிருந்த துணைவேந்தர் சந்திரசேகரிடம் பட்டச்சான்றை காட்டிவிட்டு மேடையிலிருந்து இறங்கினார். கல்வியாளர்கள் மாணவ மாணவிகள் முன்னிலையில் கவர்னரிடம் மாணவி சபை நாகரீகம் இன்றி நடந்து கொண்டது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. கவர்னரை அவமதிக்கும் வகையில் நடந்ததோடு மட்டுமல்லாமல் விழா முடிந்ததும் அது பற்றி மீடியாக்களுக்கு ஜீன் ஜோசப் பேட்டியும் அளித்து இன்னும் பரபரப்பை கூட்டினார். கவர்னர் ரவி தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார். அதனால் அவரிடம் பட்டம் பெற நான் விரும்பவில்லை என ஜீன் ஜோசப் கூறினார். இது மற்ற மாணவர்களையும் தூண்டிவிடும் விதமாக இருக்கிறது என பல கல்வியாளர்கள், சட்ட நிபுணர்கள் மாணவி ஜீன் ஜோசப்பை கண்டித்தனர். யார் இந்த ஜீன் ஜோசப் என விசாரித்த போது அவர் நாகர்கோவில் நகர திமுக துணை செயலாளர் ராஜன் என்பவரது மனைவி என தெரிய வந்தது. அதன் பிறகே இந்த சம்பவம் எதேச்சையாக நடந்தது இல்லை, அப்பட்டமான அரசியல் என தெரிய வந்தது. பல்கலைக்கழக வேந்தரான கவர்னரிடமே பட்டம் பெற மறுத்து அவமதித்த மாணவி ஜீன் ஜோசப்பின் முனைவர் பட்டத்தை ரத்து செய்ய கோரி ஐகோர்ட் மதுரை கிளையில் ராம்குமார் ஆதித்யன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மாணவி ஜீன் ஜோசப் துணைவேந்தரிடம் பட்டத்தை பெற்றுள்ளார். பல்கலைக்கழக சட்டப்படி வேந்தரே பல்கலைக்கழக தலைவர். வேந்தர் இல்லாத போது மட்டுமே துணைவேந்தர் பட்டத்தை வழங்க முடியும். வேந்தரிடம் பட்டம் பெற மறுத்தது சட்ட மீறல். அந்த மாணவி பட்டமளிப்பு விழாவின் போது அரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அரசியல் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பட்டமளிப்பு விழா அரசியல் போராட்டத்திற்கான களம் அல்ல. துணைவேந்தரிடமிருந்து மாணவி பெற்ற பட்டம் செல்லத்தக்கது அல்ல. எனவே ஜீன் ஜோசப் பட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த வழக்கு இன்று ஐகோர்ட் மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாணவி ஜீன் ஜோசப் அப்படி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல, இதை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது என கூறினர். எதிர்காலத்தில் இதுபோல மாணவர்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டியது அவசியம். பல்கலைக்கழகத்தின் மாண்பு காக்கப்பட வேண்டும். இளைய தலைமுறையினருக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கியாக வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். எனவே மாணவி மீது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக சட்டத்தில் வழிவகை உள்ளதா, துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது பற்றி பல்கலைக்கழக வழக்கறிஞர், மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் இருவரும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நாங்க செத்து போயிட்டோமா? கலெக்டருடன் நாதாக வேட்பாளர் காரசாரம். சிவகங்கை கலெக்டர் ஆபீஸில் பரபரப்பு. நாங்கள் வந்துட்டு எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட 2 பேர் பேருமே நீங்கள் கொடுத்த பட்டியலில் டெத்துன்னு வந்துருக்கு. எதன் அடிப்படையில் நாங்கள் இறந்து போயிட்டோம், உயிரோடு இருக்கவங்கள இறந்து போயிட்டுன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க?
இப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா? எங்களுக்கு இது பதில் தெரிஞ்சாங்க. எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்தில் வர்ற பாமர மக்கள், படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை? இந்த இருக்கு ஓட்டர் ஐடி. கடந்த முறை மாற்று வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதியில நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம். வேற வீட்டுல ஷிஃப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிஃப்ட் போட்டுதா கூட பரவாயில்ல. உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து போன்னு சொல்றது உங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தா? இது வந்து நிர்வாக குளறுபடியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா? இது திட்டமிட்ட சதி, நிர்வாக குளறுபடி கிடையாது. எங்க பேரை சேர்க்கிற மட்டும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஆகிருக்கு? ஒரு நாள் நீதி கிடைச்சா மத்தவங்களுக்கு யார் நீதி கொடுப்பா? நான் என்ன கேட்கறேன், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த பார்த்து ஸ்கேன் பண்ணாங்களா இல்ல சும்மா மொத்தமா ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. நாம் தமிழர் கட்சி முதற்கட்டமாக 100 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. சிவகங்கை தொகுதியில் இந்துஜா என்பவர் போட்டியிடுகிறார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடந்து வருகிறது. வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்தவர்களின் பெயர்கள் 2 இடங்களில் ஒரே வாக்காளர் பெயர் ஆகியவற்றை நீக்கும் பணியில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டுள்ளது. இந்த பணிகள் வரும் 11ஆம் தேதி முடிவடைய உள்ளது. 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இந்நிலையில் சிவகங்கை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இந்துஜா மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி அறிந்த இந்துஜா கணவருடன் சிவகங்கை கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றார். வாக்காளர் பட்டியலில் இருந்து தனது பெயரும் கணவர் பெயரும் நீக்கப்பட்டு இறந்தவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இந்துஜா குற்றம் சாட்டினார். அப்போது கலெக்டர் பொற்கொடியுடன் இந்துஜாவும் அவரது கணவர் ரமேஷும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தவறிழைத்த BLO மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போது கலெக்டர் பொற்கொடி உறுதியளித்த பிறகே இந்துஜா உள்ளிட்ட நாதாகாவினர் கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டனர்.